அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மஞ்சுளா ஜோசப் நர்சிங் யூடியூப் சேனல்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுல டாப்ல நீங்க நியூஸ் பார்த்து வந்திருப்பீங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிஎல்எஸ் பிராக்டிகல் சென்டர்ஸ் வந்து டிஎன்எம்எஸ்ல இருந்து நமக்கு இன்னும் நிறைய சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த இடத்துல இப்போ நியூவா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம மஞ்சுளா ஜோசப் நர்சிங் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம நர்சஸ் சம்பந்தமான ரினிவல் ப்ராசஸ் சம்பந்தமான எல்லா அப்டேட்ஸும் நம்ம அப்பப்போ போட்டுட்டு இருக்கோம். இது போக நம்ம நர்சஸ் சம்பந்தமான வேலை வாய்ப்புகளும் நம்ம அதில் போட்டுட்டு இருக்கோம். அதனால நீங்க இப்பதான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாம கூகுள்ல போயிட்டு தமிழ்நாடு நர்சஸ் மிட்வைஃப் கவுன்சில் அப்படின்னு நம்ம டைப் பண்ணுவோம். எனக்கு அங்கே மேலே வருது பாருங்க. அதனால இப்போ நம்ம அதை டச் பண்றோம். டச் பண்ணால் இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதை இப்போ நம்ம மேலே இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனோம்னா கீழே இருக்கு பாருங்க, தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம அதை டச் பண்ணுறோம். டச் பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாடு நர்சஸ் மிட்வைஃப் கவுன்சிலோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைடில் மேலே ஒரு 3 கோடு மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம அதை டச் பண்ணுவோம். அதை டச் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இசிஎன்இ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, கீழே இருந்து 3வது. அதை இப்போ டச் பண்ணலாம். டச் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் சிஎன்இ அப்ரூவ்டு லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அதை டச் பண்ணுவோம். அதை டச் பண்ணோம் அப்படின்னா இதை மாதிரி ஒரு பேஜ். இதில் சிஎன்இயோட அப்ரூவ்ட் லிஸ்ட் நிறைய கொடுத்துருப்பாங்க. நம்ம வேணுங்கிறவங்க அப்பப்போ நம்ம இதில் அவங்க ஒவ்வொரு இதுவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒர்க் ஷாப்பு, செமினாரு, அதை மாதிரி நமக்கு எது வேணாலும் நம்ம அட்டன் பண்ணுறதா இருந்தால் அட்டன் பண்ணலாம். நமக்கு அந்த அவர்ஸ் வந்து நம்மளோட சிஎன்இ அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிக்கிட்டே வரும். இப்போ நம்ம இதில் அப்படியே இதில் பேசிக் லைஃப் சப்போர்ட் ஸ்கில் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையுமே அப்பப்போ நடக்கிறது அப்படிங்கிறத டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்பப்போ இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற இது செமினாரு, ஸ்டேட் கான்ஃபரன்ஸு, அது மாதிரி ஸ்டேட் செமினார் எது வேணாலும் நம்ம அட்டன் பண்ணி நம்ம அந்த அவர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ 11ஆவதாக இருக்குது பாருங்கள், 11th ஒன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பேசிக் லைஃப் சப்போர்ட்னு சொல்லிட்டு அதில் கீழே ப்ளூ கலரில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, கிளிக் ஹியர் ஃபார் வென்யூ டேட் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதை டச் பண்ணலாம். டச் பண்ணோம் அப்படின்னா இதை மாதிரி தான் டவுன்லோட் ஆகிற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால டவுன்லோட் எகேவான்னு கேட்குது. நான் எதுக்கும் டவுன்லோட் எகேன்னு கொடுக்குறேன். பட் ஆனால் இதில் வந்து ரொம்ப மைன்யூட்டாக சின்ன சின்ன லெட்டர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு அந்த அளவுக்கு கிளியராக தெரியல. அதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே பேக் போயிடுறேன். பேக் போயிட்டு அதுக்கு கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஃபார் கேண்டிடேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. இப்போ நம்ம அதை டச் பண்ணலாம். அதை டச் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிஎல்எஸ் ட்ரைனிங்க்கு ப்ராக்டிக்கலுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்மளோட நேமு, குவாலிஃபிகேஷன், ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக கேட்பாங்க. நம்ம ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு கீழே லாஸ்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எங்கே நமக்கு ட்ரைனிங் சென்டர் வேணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை ட்ரைனிங் சென்டர்னு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அதை டச் பண்ணலாம். டச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த அட்ரஸ் வந்து கிளியராகவே தெரியுது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் 2 அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, தென்காசி கொடுத்துருக்காங்க, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, நாமக்கல், திருப்பூர், பாண்டிச்சேரி. இது வரைக்கும் ஆல்ரெடி பழசு ஒரு 1 months முன்னாடியிலேருந்து இந்த 10 சென்டர்ஸ் இருந்துட்டு இருக்குது. பட் ஆனால் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா புதுசாக ஒரு 10 சென்டர்ஸ் கிட்ட ஆட் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு இப்போ எங்கெங்கன்னு பார்க்க போகிறோம். ஓசூரில் ஒரு சென்டர் கொடுத்துருக்காங்க, திருநெல்வேலியில் JLR எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சிவா ஹாஸ்பிட்டல்னு ஒரு சென்டர் கொடுத்துருக்காங்க, மயிலாடுதுறையில் கொடுத்துருக்காங்க, வெள்ளூரில் கூட கொடுத்துருக்காங்க, கன்னியாகுமரியில் அகெயின் இப்போ இந்த டோட்டலாக கன்னியாகுமரியில் மட்டுமே 3 சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சென்னை அப்புறமும் சென்னை பிவெல் ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க. அப்போ சென்னையில் இதோட 4 சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. திருச்சியில் காவேரி ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூரில் கூட இதோட இது 2வது சென்டர் நினைக்கிறேன், கங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸில். அப்புறம் லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரம் ES காலேஜ் ஆஃப் நர்சிங்லையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 20 சென்டர்ஸ்க்கு மேலே வந்து நமக்கு டிஎன்எம்ஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய பேர் வெள்ளூர், திருநெல்வேலி அவங்களாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ மயிலாடுதுறை, விழுப்புரம் எல்லா இடத்துலையுமே வந்திருக்கு. அதனால இந்த சென்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணி பிஎல்எஸ் ப்ராக்டிக்கலை நம்ம ஈஸியாக முடிக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம இதில் நான் இப்போ போட்டிருக்கிறேன். வேணுங்கிறவங்க பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள். இது போன்ற மற்றொரு நர்சிங் சம்பந்தமான பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட நர்சிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.